மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை என்று தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி வழங்கிட கேட்கலாம். பாரதி, வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக உலகக்கோப்பை பெண்கள் உலகக்கோப்பை தற்போது இந்தியாவில் நடந்து வருது. இந்த நிலையில இன்று நடைபெற இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான போட்டியில் கலந்து கொள்வதற்காக மத்திய பிரதேசத்தில் இந்த போட்டியானது நடைபெற இருக்கிறது. இந்தூர்ல இருக்க ஸ்டேடியத்துல ஹோல்கர் மைதானத்துல. இந்த மைதானத்துல 2 நாட்களுக்கு முன்பே அங்கே இந்தூர்ல தங்கி பயிற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க ஆஸ்திரேலிய அணியினர். இந்த நிலையில கடந்த வியாழக்கிழமை அன்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த 2 வீராங்கனைகள் அருகில் உள்ள காபி ஷாப்பிற்கு காஃபி குடிப்பதற்காக காலையில் சென்றிருக்கிறார்கள். அப்போது பைக்ல வந்த ஒரு நபர் அவர்களும் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார். பாலியல் துன்புறுத்தலில் அதில் நடந்த 2 வீராங்கனைகள்ல ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதாக தற்போது வழக்கானது பதிவாகி இருக்கிறது. அந்த நபரையும் தற்போது இந்தூர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தூர்ல இருக்கிற கஜ்ரானா சாலையில நடந்திருக்கு. அங்க இருக்கிற ஒரு காபி ஷாப்புக்கு தான் இந்த 2 வீராங்கனைகளும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் சென்று கொண்டிருக்கும் அந்த வேளையில பைக்ல பின்தொடர்ந்து வந்திருக்கார் ஒரு நபர். ஆனால் வீராங்கனைகள் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. ஒரு கட்டத்துல அவர்களை வழிமறித்து அவர்களும் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்கிறதா வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அந்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அணியின் நலன் கருதி அந்த வீராங்கனைகள் யார் என்ற பெயரை வெளியிடவில்லை. அதே போல குற்றவாளியின் பெயரும் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. ஆனால் போலீசார் அதிகாரப்பூர்வமாக அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்தியா வந்துள்ள வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய விஷயத்தில் போலீசார் தற்போது சரியாக செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தாலும் கூட வீராங்கனைகள் வெளியில் செல்லும் போது முறையான அறிவிப்புடன் செல்ல வேண்டும். அதாவது அவர்கள் ஓட்டலில் இருக்கும்போது அவர்களுக்கு ஓட்டலில் பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் வெளியில் செல்லும் போது அவர்கள் இது போன்ற இடத்திற்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு செல்ல வேண்டும். என்றால் வெளிநாட்டு வீராங்கனைகள் இங்கு வரும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு என்பது முறையாக செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் போலீசிடம் தெரிவிக்காமல் வெளியில் இருக்கும் காபி ஷாப்பிற்கு சென்றதாலேயே இந்த பிரச்சனை நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் உடனடியாக துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு அந்த குற்றவாளியை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.